மேல டைத்தை வேஸ்ட் பண்ணேன்னா எல்லாமே தப்பாயிடும். நான் சொன்னபடி உன் கழுத்தை வச்சிருக்கேன். பூர்விகா, just a few more seconds. என் சேகரிப்புல இன்னொரு குரல் வளை. வெட்டிடவா என்ன விட்டுடவா? இந்த அருமையான வாய்ப்பை என்னால மிஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒரு அழகான கழுத்து கிடைக்கிறதே கஷ்டம். தெரியல சார், நான் பார்க்கல. டியூட்டி டைம் முடிஞ்சிச்சேன், கிளம்புறேன் சார். இருப்பா, காபி எதனாச்சும் வாங்கி கொடுத்து கிளம்பு. ஒரு பாரு முதல்ல. நானும் வரேன், போ. சார், நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கு சார். பயமாச்சுமா? இன்னும் 10-15 நிமிஷத்துல விசிட்டர்ஸ்லாம் வந்துருவாங்க. எழுப்பு. மேடம், மேடம், மணி 8 ஆச்சு, எழுதுறீங்க மேடம்? பூர்விகா, oh my God. Hello, I'm Dr. Sriram. She is dead. Cardiac arrest. Of course, postmortem முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் சொல்ல முடியும். ஆமா, கடைசியா யார் இவங்களை பார்த்தா? நான் தான் சார். மணி 10 மணி இருக்கும். இந்த அம்மாவுக்கு தண்ணி கொண்டா வச்சேன். அப்போ அதுக்கப்புறம் தான் வரல. இப்போ பாருங்க, தண்ணி கூட அப்படியே. நான் எவ்வளவோ சொன்னேன்டா, அனாவசியமா ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நான் ரொம்ப தைரியசாலி, எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. டாக்டர், இந்த கார்டியாக் அரெஸ்ட்னு சொன்னீங்க, என்ன ரீசனா இருக்க முடியும்? எது வேணும்னாலும் இருக்கலாம், பயம் கூட இருக்கலாம். இங்க இவங்க தனியா இருந்திருக்காங்க, இந்த சிலைகள் எல்லாம் பார்த்து பயந்து போயிருக்கலாம். சார், சொல்ல தனியா சொல்ல, என்ன தயங்க தயங்க, என்ன விஷயம் சார்? இந்த சிசிடிவி இருக்குதுல்ல, அதில் பார்த்தா என்னன்னு கண்டுக்கலாம்ல? நல்லா ஐடியா, போய் ஆன் பண்ணு. டாக்டர் சார், ஓகே. கொலையாளிகள் மத்தியில் ஓர் இரவு. Too long. சிலைகளுடன் ஓர் இரவு. நோ, சரியா இல்லை, காட்சியா இல்லை. சிலையும் கொலையும். எஸ், சிலையும் கொலையும், இதான். This is correct. என்ன? தண்ணி எடுத்துட்டு வா. டேபிள் மேல வை. என்ன மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க? போமா, போ. ஏதாவது வேணும்னா நானே கூப்பிடுறேன். போமா.
மன்னிச்சிடுங்க. இந்த ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க செத்து போனதுக்கான காரணம் பயந்தான்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். இவங்க ஏதோ பயங்கரமான கனவு கண்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், சில நேரங்கள்ல சில கனவுகள் நிஜத்துல நடக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கனவு இவங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும். அதுவும் இந்த சிலையை பார்த்த பிறகு. இவர் டாக்டர் சாரநாத் தானே, a notorious psychiatrist. ஆமா டாக்டர். இன்ஃபேக்ட் நேற்றுக்கு தான் நான் இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இவர் ஒரு கிழவியோட குரல் விளையா இருக்கும்போது போலீஸ்ல பிடிபட்டார் சொல்லி. He is a disgrace to the medical profession. Well, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பாடி எடுத்துட்டு போக சொல்லுங்க. சின்னவங்க தான், வயசு ஒன்றும் அதிகம் ஆகலை. ஆமா டாக்டர், ரொம்பவே துணிச்சலா பேசினாங்க. எனக்கு எந்த பயமும் இல்லை, ஐ வில் கம் அவுட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி ஹஸ் லாஸ்ட் ஹர் லைஃப். இப்பெல்லாம் யங்ஸ்டர்ஸ் லைஃப் ரொம்பவே அட்வென்ச்சரஸாக எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் எந்த அளவுக்கு வேணால் ரிஸ்க் எடுக்க தயாராக. என்ன டாக்டர், அந்த சிலையவே பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த சிலை கொஞ்சம் அசைஞ்ச மாதிரி, அதுக்கு ஏதோ நீ வந்த மாதிரி இருக்கு. என்ன டாக்டர் நீங்களும் இப்படி சொல்றீங்க? சிலையாவது அசையறதாவது உயிர் வரதாவது? சிலை என்னைக்குமே சிலை தான் டாக்டர். ஒரு 2 minutes. Thanks for the wonderful reception. Now I would like to introduce Kalamandir family to all of you. I'll start with backstage. Sets, Padma stage Kannan, assisted by Shiva and Yedumalai. Makeup, Murugesan. Stage managers, Gauri Shankar and Gopi. Hospitality, Dakshayani. Kannan, vaanga. Okay. Music, Praveen. Lights, Purushothaman. Audio, Nardagana Sabha. And on stage, artists, Shanti, Anu, Sundaresan, Ravi Shankar, Srinivasan, Bombay Kumar, Kavita Suresh, and சிலைகளாக பிரகதி, அபிஷேக், ஆதித்யா, விஸ்வா, நீரஜ். ஆனால் இந்த சிலையாக நான் பார்த்துட்டு இல்லை, பட் தி அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் த ஸ்ட்ரெயின் தட் தே டுக், நோ Associate Director V.S. Ravichandran. Now Bombay Chanakya. Thank you so much for the wonderful set. Thank you.